நான் மதுரையில் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். எனது சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமம். எனது குலதெய்வ கோயிலான கல்யாண கருப்பசாமி கோவில் வந்து உசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமத்தில் இருக்குது. அது 2020 23 வரைக்கும் கோயில் பூட்டி இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் முயற்சி பண்ணோம், பல வழக்குகள் போட்டு நாங்கள் துறப்பதற்காக ஏகப்பட்ட முயற்சி எடுத்தோம். எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. பெரியவங்ககிட்டலாம் நிறையா பேர்கிட்ட நாங்கள் முயற்சி பண்ணி மந்திரி வரைக்கும் நாங்களும் மனுலாம் கொடுத்து பார்த்தோம். கோயில் திறக்கவே இல்லை. கடைசியாக பேராசிரியர் ஐயா சீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி எங்கள் குலதெய்வம் கோயில் 2020 23 வரை பூட்டி இருக்கு, அது திறக்கணும், எங்கள் மக்கள்லாம் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பேசணும். உடனடியாக அவர் மாவட்ட ஆட்சியாளர் அன்றைய டயத்தில் இருந்த அனீஷ் சேகர் அவர்கள்ட்ட பேசி கோயில் திறக்கணும், அந்த கோயிலை பூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி உசிலம்பட்டி ஆர்டிஓட்டையும் உடனே நேரடியாக பேசினாரு. நீங்கள் இது சம்பந்தமாக கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட உதவிகளும் செஞ்சு நீங்கள் உடனே இந்த கோயிலை திறக்கலைன்னா நாளைக்கு நானே வந்து கட்சிக்காரங்கள் பிஜேபி கட்சிக்காரங்களோட வந்து நான் பூட்டை உடைச்சு கோயிலை திறப்பேன், பூஜை நடத்துவேன்னு கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் அனீஷேகரிடம் சொன்னார். இத்தனாலே ஊர் மக்கள் எல்லாத்துட்டையும் முன்னிலையில் ஆர்டிஓ வந்து நேரடியாக இந்த இருக்கார் கோயில் பூசாரி இவர் தான், நேரடியாக ஆர்டிஓ வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சாவி ஒப்படைக்கிறோம்னு சொல்லி, அப்போ எங்களுடைய அறங்காவலர் இதில் இருக்கிற பெரியப்பா போசு அவர்கள், பெரிய பூசாரி ராஜா, நான் எல்லாமே சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆர்டிஓட்ட சாவியை வாங்கி கோயிலை திறந்து இப்போ தொடர்ந்து வழிபாடு செய்கிறோம். இதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஐயா பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக நன்றி தெரிவிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் கோயிலுக்கு வந்து அவர் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க சொன்னதுனால தான் கோவிலையே திறந்தாங்க. ஆரியப்பட்டி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் செய்த உதவிதான் அந்த கிராம மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நமது டிஎம் சேனலில் இது பற்றிய வீடியோவை இதற்கு முன்பு நாம் பதிவிட்டு இருந்தபோது கோவிலை திறந்துவிட உதவி செய்த பேராசிரியருக்கு நன்றி தெரிவிக்க வந்த ஊர் மக்கள் அவரை அந்த கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர். இன்று அவர்கள் கேட்டுக்கொண்டது போல் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து ஊர் மக்களிடம் உரையாடினார் பேராசிரியர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும்ன்றது தான் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். இந்த ராசி வழியில எந்த கோயிலும் பாத்துக்க மாட்டீங்க. இது எத்தனையோ ஐயர்கள் அவங்க சாஸ்திரத்துல கற்றுது. இந்த இடத்துல நம்ம எங்க பேசுறோம், நீங்க ஒரு இடையில என்ன பிரச்சனை ஆச்சு, நம்ம கோயில் எல்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. என்ன? ஆமா சார், இது வந்து 2020 23 வரைக்கும் கோயில் பூட்டி இருந்துச்சு, சும்மா பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையா. அப்போ நாங்கள் சாருடைய உதவி மூலம் தான், பேராசிரியர் சீனிவாசன் சாருக்கிட்ட ஒரு உதவியாக மூலம் தான் சட்டப்படி நாங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு ஆர்டர் வாங்கினோம். இந்த ஆர்டரையுமே வந்து அவங்க நிறைவேற்றுறதுக்கு ஆர்டிஓ தாமதப்படுத்துகிறாங்க. அப்போ சார் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த டயத்தில் இருந்த அனீஷ் சேகர்கிட்ட பேசி ஆர்டிஓ சங்கரலிங்கம், உசிலம்பட்டி ஆர்டிஓ சங்கரலிங்கத்தையும் பேசி உடனடியாக நீங்கள் கோயிலை திறக்கணும், இல்லைன்னா நாளைக்கு நானே தொடர்ந்து கோயில் பூஜை நடத்துவேன்னு சார் சொன்ன பிறகு தான் அடுத்த நாள் தான் அப்போ அறங்காவலர் துறையில் தலைவராக இருந்த போஸ் பெரியப்பா, பூசாரி, பெரிய பூசாரி ராஜா, நான் ஊர் பெரியவங்க எல்லாரும் சாவி ஒப்படைச்சாங்க. ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி அவங்க நிர்வகித்து வந்தாங்க. கமிட்டி தலைவரா இருந்தவங்க. அந்த கமிட்டிக்கு இந்த பூசாரிக்கும் கருத்து வேறுபாடு. ஆமா, எல்லாமே ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கும் பூசாரிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து பெரிய உதவி செஞ்சாரு சார் வந்து. அவர் இந்த இடத்துல, இந்த சன்னதியில இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மறுபடியும் கோயிலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. அடுத்து வர்றப்ப அமைச்சராதான் சார் வந்து கல்யாண சாமி நானும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு, இங்க நாங்க இருக்க மெஜாரிட்டி இந்த ஜாதியில வந்து 24 கள்ளநாடு, 8 நாடு, 24 உபகிராமம் இருக்கு. அதுல நாங்கள் வந்து முதன்மை நாடு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க வாதாடி இந்த ஜாதியில நாங்க முதல் ஜாதின்றதுதான் வாங்கி நீங்க திறந்து வச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. அந்த கோயில நீங்க எனக்கு திறந்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதன் மூலமா நீங்க பெரிய ஆளா நல்ல புனிதமான அரசியல்வாதிட்ட புனிதமானவர்கிட்ட விழுந்திருக்கேன், புனிதமான வேலை செஞ்சிருக்கீங்க. அவர் பொதுவாவே எல்லா ஜாதிக்கும் நல்லது செய்யக்கூடிய, இந்த ஜாதிக்கு இல்ல, பொதுவாவே எல்லா சமூகத்திற்கும் நல்லதை செஞ்சு, எல்லா சமூகத்திற்கும் நல்லதை செஞ்சு நல்ல கருத்துக்களை அந்த சமுதாயம்
ஒற்றுமையா இருக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் ஒற்றுமையா இருக்கணும் நீ நினைச்சா இங்க வந்து சொல்லுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் உண்மை. என்ன எத்தனையோ அதிகாரியை பார்த்துருக்கேன். நான் தான் அந்த கோயிலை முழுமையா நின்று பாடுபட்டேன், அலைஞ்சு பார்த்தாலும் சேர்ப்பேன், அலைஞ்சு போவேன், எல்லாத்தையும் ஓட்டு போவேன். போனாலும் பல இடத்துல சங்கரன் பல கெடுப்பு தான் எங்களுக்கு வச்சிருக்காரு. உங்க ஐயா கிட்ட வந்து மழை பெய்யுற இடத்துல 4 பேர் தான் வந்து அதுல ஒரு பேர் அது இல்ல தவறிட்டாரு. நாங்க 4 பேர் வந்து அவரை அணுகணும். அவர் அணி நாகராஜன் அணியோ அவர் மூலியமா உங்ககிட்ட வரோம். ஒட்டே ஒரு போர்டு தான். அன்னைக்கு கலெக்டர் கிட்ட பேசுறீங்க, அடுத்து சங்கரன் கிட்ட பேசி சங்கரங்க ஏற்கனவே பாப்பாவட்டி கோயிலை நீ அடைச்சிருக்காமையான்னு கேட்டீங்க. ஐயா நான் அடைக்கலையா, எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி யாரும் செஞ்சிருக்கான், இப்ப 2வது கல்யாண கருப்புசாமி கோயிலை நீ தொட்டிருக்காமையா அப்படின்னு. இல்லைங்க நான் தொடரலாம் சார், அதுக்கான முடிவு பண்ணிடுவோம். நீங்க சொன்ன பிற்பாடுதான் கோயில் திறந்தது. எத்தனையோ அதிகாரி எத்தனை கோர்ட்டு. நான் என்ன கேட்டேன்னா, எந்த அரசு ஆணையை வச்சு கோயிலை பூட்டினீங்க, அரசாங்க உத்தரவு காமிங்கன்னு கேட்டேன். ஆமா, அவர் சொன்னாரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு மூடலைங்க, ஆனா மூடி கிடக்கு ரொம்ப வருஷமா, பிரச்சனை அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆமா. அப்ப யாரு பூட்டினதுன்னு கேட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ட்டி பூட்டினாங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லைன்னாரு. அப்ப யாரு பூட்டினான்னு தெரியல, அரசாங்கம் பூட்டல. அப்ப நாங்க போய் பிஜேபில இருந்து திறக்கிறோம் அப்படின்னு. நீங்க திறங்க, இல்ல நாங்க 2 நாள் நாங்க போய் திறக்கிறோம். 2500 ஆளோட சார் சொன்னார். அப்பதான் கலெக்டர் வந்து லைன்ல வந்தாரு. இல்ல சார் நான் ஒரு 2 நாள் போறோங்க, நாங்க பீஸ் மீட்டிங் போடுறோம், நல்லபடியா கோயிலை திறந்துருவோம் சார், பூஜை இல்லாம இருக்கிறது நல்லது இல்லைன்னு கலெக்டரும் சொன்னாரு. ஒரு 2-3 நாள்லயே திறந்துட்டாங்க. அதான் நடந்தது. 3 வருஷமா ஆடியோ தாய்க்காரு அந்த ஒவ்வொரு நாள் பீஸ் கமிட்டில இவரு. நீங்களும் பீஸ் கமிட்டி போனீங்களா? உங்க கோதுமை தானா? ஆமா, எங்களுக்கு 4 நாங்க வந்து கட்டக்கடா சொக்கத்தம்பி எங்க பங்காளி தான். அண்ணன் தம்பியில இவங்க ஒரு அத 3 வருஷம் மூடி கிடந்தப்ப நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்கல்ல, சட்டப்படி முயற்சி பண்ணீங்க. முயற்சி அதான் அந்த அண்ணன் சொன்னாரு, இதுதான் உள்ளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள. ஆமா, அதான் ஒரு விஷயம். ஆனா இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே? கோயில் அன்னையில இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கிடையே இன்னொன்னு பண்ணோம். நம்ம HRNC-ல இருந்து இந்த கோயிலுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நம்ம உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து HRNC கொடுத்த அந்த நோட்டீஸை குவாஷ் பண்ணிட்டோம். குவாஷ் பண்ணி மறுபடியும் கோயில் சமுதாயத்துக்கு அப்படின்னு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறோம். பட் மறுபடியும் அவங்க ஏதோ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, போர்டு வச்சிருக்காங்க. பார்க்கலாம், தேர்தல் முடிஞ்ச உடனே நல்லபடியா பண்ணுவோம். எங்க ஆசை என்னன்னா, இந்த கோயில் இந்த சமுதாயம் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னால கட்டின கோயில், இது அரசாங்கம் பராமரிப்புல போகக்கூடாது, திரும்ப சமுதாயத்தின் கையிலே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் என் முயற்சி எல்லாம் நான் பண்றேன். மிச்சத்தை கல்யாண கருப்புசாமி பார்த்துப்பாரு. நீங்க அதை காட்டிலும் வாழ்வீங்க சார். இந்த தெய்வத்தை வச்சு பல கோடி பேர் வாழ்றாங்க. கத்துக்கலாயா? 3 வருஷமா பூட்டி இருந்த கோயில யார்கிட்ட போய் ஒன்றும் திறக்க முடியல. கடைசியில் பேராசிரியர் சீனிவாச ஐயா கிட்ட போய் பேச்சுவார்த்தை பேசுறதுல கலெக்டர் எல்லார்ட்டையும் பேசி கோயிலை திறந்து விட்டவருக்கு ரொம்ப நன்றி.